ஹாய் ஆல், வெல்கம் டு வித்யாஸ் ஹோம் டெய்ரி. வெண்பூசணிக்காய் வச்சு பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம். கேரளாவில் ஃபெஸ்டிவ் சீசன்ஸில் இது ஒரு முக்கியமான ரெசிபி. இது செய்கிறதுக்கு நான் ஒரு வெண்பூசணிக்காய் சின்னது அதில் பாதி சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட தோல் சீவி அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பீசஸை இப்போ நான் மண் சட்டியில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வேறு பாத்திரத்தில் கூட இது வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி ஒரு அரை கிளாஸ் தான் ஊற்றணும், அதிகமாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா காயிலிருந்தே தண்ணி நிறையா வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா திருவி எடுத்துக்கோங்க. கருப்பாக அந்த பார்ட்ஸ், அடியில் இருக்கிற பார்ட்ஸ் வராத மாதிரி அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் நல்லா திருவி எடுத்துக்கோங்க. திருவன தேங்காவை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு தடவை திருவி எடுத்துக்கோங்க. இப்போது இதோட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போது இதோட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து 1-2 அரைச்சிடுங்க. கடுகு க்ரஷ் ஆகிருக்கணும், நல்லா அரைப்பட்டுறக்கூடாது. இப்போ காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிய விட்டால் பச்சடி ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கப்பு தயிர் நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ண தயிரை இப்போ நம்ம பச்சடியில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முக்கியமாக ஃப்ளேவர் கொடுக்கறதே தேங்காய் எண்ணெய் தான், அது மஸ்ட்டு. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு வெடிச்சதுக்கப்புறம் 2 இல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே பச்சடியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது விஷு, ஓணம் அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. யாரும் அந்த ஊரில் யாரும் இதை ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.